இருக்குது ஒரு ப்ளவுஸ் கட்டிங். இப்போ இது வந்துட்டு இந்த கரைப்பாகும், இது வந்து கை, இது வந்துட்டு இந்த பக்கம், அதாவது இந்த சைடில் வரும் மடித்து போடுறப்போ நமக்கு. இப்போ நம்ம கை வந்து கட் பண்ண போகிறோம். இது ப்ளைன் ப்ளவுஸ் தான், அதனால் ஃபஸ்ட்டு கையை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம கட்டிங்ஸ் பண்ண போகிறோம். இந்த கையை நாலாக மடக்கிக்க போகிறோம். நாலாக மடக்கிக்கிட்டு இங்கே வந்துட்டு நம்ம ஒரு இன்ச்சு நம்ம மடக்கிறதுக்காக, மடக்கி தைக்கிறதுக்கு 1 இன்ச்சு குறிச்சிக்கிறோம். குறிச்சிட்டு இங்கே 1 இன்ச்சு மடிப்புக்காக நம்ம 1 இன்ச்சு குறிச்சிக்கிட்டோம். இப்போ ப்ளவுஸ் வந்துட்டு இந்த கை அளவு எடுக்க போகிறோம். கையளவு வந்து இந்த முதுகு பக்கம் வச்சு இப்படி தான் எடுக்கணும். இதை எடுத்துக்கலாம். இதை எடுத்துக்கிட்டு இதான் கையளவு. நமக்கு இங்கே ஒரு 2 இன்ச்சு தேவைப்படுது, அதனால் இதை அப்படியே விட்டுரும். இப்போ வந்து இங்கே வந்து இந்த ஷோல்டர் பகுதி, இங்கே வந்து தையலில் குறிச்சிட்டு 1/4 இன்ச்சு வெளியில் குறிச்சிக்கோங்க. இப்போ இங்கே வந்துட்டு இதிலே குறிச்சிட்டு இங்கே 1/4 இன்ச்சு இங்கே குறிச்சிக்கணும். இப்போ வந்து இங்கே துணி பத்தலை, அதனால் கொஞ்சம் ஜாயிண்ட் போடுற மாதிரி வரும். இப்படி வரும்ல, இந்த மாதிரி வரும். அதனால் இந்த கையை குறிச்சிட்டு இப்போ இதில் மேலே இதை வந்து நம்ம இப்படி எடுத்துக்கிறோம். அதே மாதிரி இந்த மேலே இருக்கிற இந்த இதை வந்துட்டு நம்ம எடுத்துக்கிறோம். எடுத்துட்டு இங்கேருந்து 2 இன்ச்சு குறிச்சிக்கோங்க. அதே மாதிரி இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சு. நம்ம இங்கே கொஞ்சம் துணி நம்ம ஜாயின் பண்ண போகிறதுனால நம்ம வந்து 1.5 தான் குறிக்கிறோம், அல்லது 1 குறிச்சிக்கலாம். இங்கே எக்ஸ்ட்ரா இன்னும் 1 இன்ச்சு நம்ம ஜாயின் பண்ணணும். எதனாலனா இதுதான் நமக்கு அளவு. இதுதான் அளவு. இதை வந்து நம்ம உள்கை வெளிக்கையாக வச்சுக்கலாம். இது வெளிக்கை, இது உள்கை. இங்கே 1 இன்ச்சு இருக்கிறதா நினச்சிக்கோங்க. ஆனால் இங்கே ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ இங்கேருந்து 2 இன்ச்சு, இங்கேருந்து 2 எடுத்துட்டோம்னா இது உள்ளே வந்து உள்கை வெளிக்கு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ கை கட் பண்ணிடலாம். இப்போ கஸ்டமர் வந்து அவங்க உள்கை வெளிக்கையில் வச்சில்ல, ஒரே கையை தான் வச்சுருக்காங்க. அதனால் வச்சுட்டு நம்ம இங்கே ஒரு அறுக்காத்து போட்டுறோம். அந்த மாதிரி இந்த இடத்துலையும் மடிப்புக்காக 1 இன்ச்சு வச்சுருக்கோம்ல, அதனால் இங்கேயும் ஒரு அறுக்காத்து போட்டுடலாம். ஒரு அடையாளத்துக்காக போட்டோம். கையை வச்சிடுறோம். இங்கே நம்ம இந்த இடத்துல தான் வருது, ஜாயிண்ட் வேணுன்றதுனால இங்கே நான் அறுக்காத்து போடாமல் இருக்கேன். இது வந்து கை இந்த அளவுக்கு தான் இப்படி வரும். இங்கே எக்ஸ்ட்ரா உள்ள துணியை நம்ம அப்புறமா வெட்டிடலாம். இப்போ வந்துட்டு கெட்ட பாகத்தில் நம்ம தைக்க போகிறோம். அதனால் ஒரு அடையாளத்துக்காக அங்கங்கே சின்ன சின்னதாக ஒரு கோடு போட்டுக்கிறோம். இது ஒரே மாதிரி இருக்குல்ல, இந்த பிரிண்ட் இருக்கிறது இது நல்ல பாகமாக வச்சுக்கிறோம். இப்போ இந்த கொக்கி பகுதியிலேருந்து இந்த ஆம்கோல் வரைக்கும் நம்ம அப்படியே எடுத்துகிட்டு
இதை எடுத்துட்டு இதிலேருந்து ஒரு 2 இன்ச்சு நம்ம உள்ளே இருக்கிற துணி அந்த தையலுக்காக நம்ம விடுறோம். இப்போ வந்துட்டு இதுக்கு நேராக இப்படி எடுத்துக்கிறோம். இப்போ எடுத்துட்டு இப்போ இவங்க வந்து துணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால் ஜாயிண்ட்டு வரப்போகுது. இப்போ நமக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா ஒரு டவுட்டுக்கு பார்த்துக்கலாம். இங்கே ஒரு பத்தரை இருக்குது, இங்கே ஒரு அதே பத்தரை தான் இருக்குது. பத்தரை வச்சுட்டு இங்கே ஒரு 2 இன்ச்சஸ் நம்ம வந்து இந்த முதுகு பகுதி மடிப்போம்ல, அதனால் ஒரு 2 இன்ச்சு எடுத்துகிட்டு அதை நம்ம கோடு போட்டுக்கிறோம். கோடு போட்டுட்டு இந்த முதுகில் இங்கே மடிப்பு இருக்குல்ல, இந்த டாட்டுக்கும் இந்த ஷோல்டருக்கும் வச்சுக்கோங்க. எடுத்துட்டு இப்படி பிடிச்சிட்டு இங்கே வச்சுக்கோங்க. இங்கே வச்சுட்டு இப்போ இதுதான் ஷோல்டரு. நான் 1/4 இன்ச்சு தையலுக்காக மேலே குறிச்சிருக்கேன். இப்போ இந்த இடத்துல கை வச்சுட்டு அப்படியே மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி எடுத்துகிட்டு கொஞ்சம் லைட்டாக உதறிக்கோங்க. அது கரெக்டான அந்த அளவு வந்துடும். இந்த ப்ளவுஸு இந்த ஷோல்டர் ரெண்டுத்தையும் சேர்த்து இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இப்படி உதறினீங்கன்னா அந்த கரெக்டான மெஷர்மெண்ட் வந்துடும். இப்போ இவங்க வந்து இந்த ஷோல்டர் வலியுது, முதுகில் வந்து அந்த பை மாதிரி சுருக்கம் வருது அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்டு தான் வந்திருந்தாங்க. அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் சரி பண்ணிவிட்டு இந்த ப்ளவுஸ்லேயே குறைச்சிருக்கேன். இப்போ இங்கேயும் வந்துட்டு நம்ம ஒரு 1/4 இன்ச்சு விட்டுடலாம். அங்கே முதுகு பகுதிக்கு விட்டுருக்கோம்ல, அதே 1/4 இன்ச்சு நம்ம இங்கேயும் விட்டுடலாம். விட்டுட்டு இங்கே 5 எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு 5 குறிச்சிக்கோங்க. 5ல் பாதி 2 எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 5ல் இங்கே 1/4 இன்ச்சு வெளியில் குறிக்கணும்.
இந்த 2.5ல இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வெளில குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போ இந்த ப்ளவுஸை நேராக வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த ஷோல்டர் இங்கே வச்சுட்டு இந்த முன்கழுத்து பாருங்கள், முன்கழுத்து இங்கே குறிச்சிட்டு 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கோங்க. முதுகு வந்துட்டு இந்த பின்னாடி பீஸு இதில் வந்துட்டு இங்கே குறிச்சிட்டு 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கோங்க. இப்போ ஆம்கோல் வந்துட்டு இப்படி நல்லா இப்படி எடுத்து இப்படி வச்சுட்டு இங்கே குறிச்சிட்டு 1/4 இன்ச்சு மேலே குறிச்சிக்கோங்க. இப்போ அதே மாதிரி இந்த பகுதியில் இந்த டாட்டு இதை குறிச்சிக்கணும். இப்போ வந்து ஷோல்டர் முன்கழுத்தோட ஆழம், இந்த ஷோல்டர் பகுதி, இந்த ஆம்ஹோல் இதெல்லாம் குறிச்சிருக்கோம், பின் கழுத்து குறிச்சிருக்கோம். இந்த ப்ளவுஸை எடுத்துகிட்டு முன்கழுத்து வரைஞ்சிக்கலாம். முன்கழுத்து இப்படி வரைஞ்சிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆம்ஹோல் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ இங்கே வந்துட்டு ஆம்ஹோல் அளவு எடுக்க போகிறோம். நம்ம எப்படின்னா இந்த ஒர்க்கு பாருங்கள், இந்த ஷோல்டர்லேருந்து இந்த டாட் வரைக்கும் இவங்களுக்கு இப்படி எடுக்க போகிறோம். இவங்களுக்கு கரெக்டாக 5 இருக்குது. நம்ம வந்து 5ல் குறிக்க போகிறோம். 5 1 1/4 இன்ச்சு மேலே. இப்போது இதை வரைஞ்சிக்க போகிறோம். இந்த மேலே குறித்தோம்ல அதில் வரைஞ்சிக்க போகிறோம். வரைஞ்சிட்டு இங்கேருந்து இந்த புள்ளியிலேருந்து தான் 1 இன்ச்சு இப்படி வரைய போகிறோம். இங்கே 1/4 இன்ச்சு குறிச்சிருக்கோம்ல கீழே, இந்த புள்ளியிலேருந்து இங்கே வரைய போகிறோம். இப்போ இதை வந்து நம்ம வரைஞ்சிக்குவோம். இங்கே வரைஞ்சிக்க போகிறோம். வரைஞ்சிட்டு இப்படியே ப்ளவுஸை வந்துட்டு திருப்பிக்க போகிறோம். திருப்பிட்டு இந்த ஷோல்டர் பகுதியிலேருந்து இந்த டாட்டு இதில் கையை வச்சுட்டு இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு அடுத்தது இந்த இடத்துல வச்சு கையை வச்சுட்டு இப்படி குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு ஏற்கனவே வந்து இந்த டாட்டு தான் இங்கே குறிச்சிருக்கோம், இந்த பட்டி. அடுத்தது வந்து இந்த முன்பக்க கப் சைஸ் பிடிக்கிற இடத்துல இந்த 2 டாட்டு குறிச்சிருக்கோம். அடுத்தது இந்த பகுதி, இந்த பட்டி சைஸும் இந்த ஆம்ஹோல் இந்த கையை வச்சுட்டு இந்த இடத்துல குறிச்சிக்கோங்க. குறிச்சிட்டு இப்போ இங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு இங்கே ஒரு டாட்டு பிடிக்கிறோம், இங்கே ஒரு தையல் வேணும், அதனால் 1 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இங்கே வந்து நம்ம ஷோல்டருக்கு இடம் விட்டுட்டோம், இங்கே ஒரே ஒரு தையல் மட்டும்தான், அதுக்காக 6 இன்ச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இங்கே வந்து இங்கே ஒரு தையல் இருக்குது, இங்கே ஒரு தையல் இருக்குது, அதனால் இங்கேயும் தாராளமாக 1 இன்ச்சஸ் எடுத்துக்கலாம். இப்போது வரைஞ்சிக்குவோம். இப்போ இவங்களுக்கு டோட்டலாகவே துணி பத்தலை, இவங்களுக்கு வந்து ஒரு 1 மீட்ரு மேலே வேணும். அவங்க 80 பாயிண்ட் தான் எடுத்து கொடுத்துருக்காங்க, அதனால் ஃபுல்லாகவே ஒட்டு போடணும். அப்படி தான் இருக்குது. இப்போ இதை கட் பண்ணிக்கலாம்.
பண்ணிவிட்டு எப்போவுமே கட்டிங்ஸை திருப்பக்கூடாது, ஜாக்கிரதையாக திருப்பணும். நான் இந்த வாட்டர் மில்லுன்றதுனால இப்படி திருப்பியிருக்கேன். திருப்பிட்டு ஃபஸ்ட்டு ஆம்கோல் வெட்டிக்கலாம். வெட்டும் பொழுது வந்து இப்படி வந்து கொஞ்சம் மேலே இப்படி இந்த இடத்துல வரும்பொழுது கொஞ்சம் லைட்டாக இப்படி மேலே தூக்கி இப்படி வெட்டுங்க. கீழே போயிடக்கூடாது. இப்படி கீழே போனால் இந்த இடம் கரெக்டாக இருக்காது. அதனால் லைட்டாக மேலே தூக்கி வெட்டுங்க. இப்போ முன்கழுத்தை வந்து லைட்டாக இந்த இடம் இப்படி வச்சுட்டு இந்த இதை வந்து வெட்டிக்கிறேன். வெட்டி இதில் வந்து நிப்பாட்டி வச்சுட்டு இதை எடுத்துகிட்டு இப்படி பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இப்போ வந்து பின் கழுத்து நான் குறிச்சிருக்கேன். குறிச்சிட்டு ஒரு இப்போ இந்த ஜாக்கெட் வந்து இந்த 2 டாட்டையும் இந்த இடம் இப்படி பிடிச்சிட்டு இந்த டாட் 2ம் நேராக வர மாதிரி வச்சுட்டு இந்த முதுகு இது வந்து அவங்க கொஞ்சம் கழுத்து மேலே தான் கேட்டாங்க. அதனால் நம்ம குறிச்சதுக்கு மேலே தான் கொஞ்சம் குறிச்சிருக்கோம். இந்த இடத்துல குறிச்சிருக்கோம். கொஞ்சம் மேலே இது பண்ணி இப்போ இந்த இடத்துல வச்சு இங்கே வந்துடும். கொஞ்சம் மேலே இது பண்ணியிருக்கோம். இப்போ இந்த முதுகு வரைஞ்சிக்கும். முதுகு வரைஞ்சிட்டு இந்த டாட்லேருந்து 1 இன்ச் எடுத்துக்கணும். இந்த அளவுலேருந்து, ஏன்னா தைச்சா இந்த இடத்துக்கு வந்துடும்ல. இங்கே தைச்சா இங்கே தானே வரும். அதனால் இதிலேருந்து தான் 1 இன்ச் எடுத்துக்கணும். இப்போ இங்கேருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு அப்புறம் வளைய ஆரம்பிங்க. இதிலேருந்து இங்கே ஒரு 2 இன்ச்சு கோடு போட்டுட்டு இதை கொஞ்சம் இப்படி நவுத்திட்டு இங்கேருந்து அப்படியே வரையலாம். இங்கே வந்துடணும். இப்போ வெட்டிட்டோம். இப்போ இங்கே மட்டும் ஒரு அறுக்கத்து போட்டுக்கிறோம். போட்டு இப்படி வச்சுட்டு இந்த பட்டிக்கெலாம் நம்ம வந்து வேறு துணி தான் வச்சுருக்கேன், அதை தான் போடணும். துணி பத்தலை. இப்போ உங்களுக்கு வந்து 80 பாயிண்ட்டு தான் வேணும்னு சொல்லியிருந்தாங்கன்னா தாராளமாக 1 மீட்டர் எடுத்து கொடுங்க. ஏன்னா 80 பாயிண்ட் போதும்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் இந்த மாதிரிலாம் பத்தாமல் போயிட்டால் ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து இங்கே இந்த துணி வேண்டாம், அதனால் இந்த துணியை நான் கட் பண்ணுறேன். வேணாம். இப்போ இங்கே வந்துட்டு அறுக்காத்து போட்டுக்கிறோம். ஏன்னா இது முதுகு மடித்து வச்சு தைக்கிற இடம், அதனால் இந்த இடத்துல அறுக்காத்து போட்டுக்கிறோம். லைட்டாக கொஞ்சம் நவுந்துருச்சு துணி, ஏன்னா துணியே இப்படி கொஞ்சம் கிராஸாக தான் இருந்தது. இப்போ இந்த டாட்டு குறிக்கிறதுலாம் அப்புறமா குறிச்சிக்கலாம். இது முன் துண்டு பின் துண்டு 4 மடித்து இது பண்ணிட்டோம், கட் பண்ணிட்டோம். இது கை எடுத்தாச்சு. இப்போ பட்டி வந்து இவ்வளோதான் இருக்குது. இதுக்கு இதே மாதிரி அளவு எடுத்து நம்ம பெருசாக ஜாயின் பண்ணி தைக்கணும். இப்போ கழுத்து பீஸு இதில் தான் எடுக்க போகிறோம். இப்போ வந்து 4 மடித்து போடுறதுனால தான் இந்த மாதிரி வருது, இந்த துணி நமக்கு கிடைக்கிது. நம்ம தனித்தனியாக வெட்டினோம்னா இந்த துணி வந்து இப்படியே கட்டாகி 4 பீஸ் ஆகிடும். இங்கே 2 இங்கே 4 பீஸ் ஆகிடும். அப்போ பட்டன் பட்டி காஜாப்பட்டிலாம் கிடைக்காது. இவங்களுக்கு கொஞ்சம் கூட துணியே இல்லை, இவ்வளோ தான் இருக்குது. இதுதான் ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ பட்டன் பட்டி காஜாப்பட்டி நம்ம இந்த துணியில் எடுத்துக்க போகிறோம்.
இதில் எடுத்துக்கலாம். சமமாக வெட்டிட்டு நம்ம ரைட் லெஃப்ட் வச்சு தைப்போம்ல, அப்போ வந்து நம்ம ரைட்டு கொஞ்சம் கம்மியாக வேணும், லெஃப்ட்டு கொஞ்சம் அதிகமாக வேணும். அதனால் நான் இப்படியே எடுத்துக்கிறேன். தைக்கிறப்போ கொஞ்சம் முன்ன பின்ன வந்ததுன்னா அதை வந்து தேவையான அளவு அப்படியே கரைச்சிக்கலாம். அதனால் அவங்களுக்கு இவ்வளோ நீட் வேணாம், கொஞ்சம் கரைக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நான் 2 பீஸாக வெட்டி அப்படியே வச்சுக்கிறேன். இப்போ இதில் வந்து கழுத்து பீஸ் வெட்டிக்கலாம். அதனால தான் இதை ஒன்று மட்டும் தனியாக எடுத்தேன். துணியே இல்லை, பட்டிக்கு தான் ரெடி பண்ணணும். இதில் வந்து கழுத்து பீஸ் மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ ஸ்கேல் வச்சு நீங்கள் போட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து கரெக்டான அளவு கிடைக்கும். கிராஸ் பீஸ் ஃபுல்லாகவே ஸ்கேல் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வாட்டம் இல்லாததுனால லெஃப்ட் ஹேண்டில் கோடு போடுறேன். ஒரு 6 பீஸு, இன்னும் கொஞ்சம் நல்லா ரொம்ப ஹைட்டு வெயிட்டாக இருந்தாங்கன்னா இதில் ஒரு 7 பீஸ் எடுத்துக்கலாம். இது 1 2 3 4 5 இன்னொரு பீஸ் வேணும், அதுக்கு தான் இந்த கிளாத் வச்சுருக்கேன். இப்போ 2 3 4 5 இன்னும் ஒரு பீஸ் மட்டும் வெட்டிக்கலாம். நல்லா கிராஸாக எடுத்துக்கோங்க, அப்போ தான் அந்த முதுகு வளைவுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான், வெட்டியாச்சு.